மக்களே நான் உங்க ஜப்பார் பாய் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த வீடியோல மூணு டைப் ஆஃப் சட்னிஸ் பார்க்க போறோம். நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டு இருந்தீங்க, பாய் உங்க துபாய் ரெஸ்டாரண்ட்ல வந்து வடை பஜ்ஜி சமோசா இதுக்கு எல்லாமே வந்து மூணு சட்னியும் ஊற்றி தரீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன சட்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் சட்னி, அப்புறம் புதினா சட்னி, கார சட்னி, அப்புறம் சாம்பாரும் கொடுக்குறோம். சாம்பார் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோவில் இருக்குது. இந்த மாதிரி சட்னிஸ் வந்து நம்ம செஞ்சு வீடியோவில் போட்டதில்லை. துபாயில் வந்து இப்படி தான் கொடுத்துட்ருக்கோம். ஒரு திரஹமுக்கு மெது வடை, மசால் வடை, எல்லாமே ஒரு திரம். அது கூட வந்து மூணு சட்னி ஒரு சாம்பார் கொடுத்துட்ருக்கோம். நல்ல வரவேற்பு பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதை வந்து ராசல் கைமாலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்தேன் கிச்சனுக்கு. அங்கே தான் வந்து நம்மளோட ஸ்டாஃப் எல்லாம் வந்து ஃப்ரெண்டில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எப்படி ரெடி பண்ணணும்னு காமிக்க போகிறேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா லோ குவான்டிட்டியில் இன்கேஸ் நீங்கள் வீட்டில் செய்கிறீங்க அப்படின்னா நான் நிறைய செஞ்சு காமிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 தேங்காய் 5 தேங்காய் வச்சு செஞ்சு காமிச்சேன்னா உங்களுக்கு சிரமமாக போயிடும். அதனால் கம்மியாக வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து அரை மூடி எடுத்து வச்சுருக்கேன். வச்சிடுறேன். ஆல்ரெடி நான் வந்து அரை மூடி கட் பண்ணிட்டேன். இது எதுக்குன்னா அரை மூடி சைஸ் காமிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு. இந்த சைஸு ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா அரை மூடி போடாதீங்க, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, ஓகேங்களா? இதை ஓரமாக வச்சுருவோம், இது நமக்கு தேவையில்லை. ஆல்ரெடி அரை மூடி நான் வந்து வெட்டி வச்ச தேங்காயை ஒரு ஜாரில் போடுவோம். ஏன் நான் எடுத்தவுடனே தேங்காயை போட்டேன் அப்படின்னா, எப்போவுமே ஒரு மிக்சியில் நம்ம ஏதாவது அரைக்கிறோம், மசாலா அரைக்கிறோம்னா வெயிட்டான பொருள் தான் ஃபஸ்ட்டு போடணும். அதுக்கப்புறம் தான் வந்து தக்கையான பொருள்லாம் போடணும். நம்ம தக்கையான பொருள் போட்டு அரைச்சோன்னா சரியாக அரையாது. நீங்கள் வேணால் அதை அனுபவிச்சு பாருங்கள். 100 கிராம் பொட்டுக்கடலை, அதோடு சேர்த்து 2 காம்பு கருவேப்பிலை வச்சுருக்கேன் பாருங்கள். கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். என்னடா இது தேங்காய் சட்னியில் கருவேப்பிலை அப்படின்னு நினைக்காதீங்க, ஃப்ளேவர் பயங்கரமாக இருக்கும். அதோடு சேர்த்து ஒரு 5 பல்லு பூண்டு ஆட் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள், பார்த்துக்கிட்டே இருங்க. அப்படியே கையோட 4 வேண்டாம் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பெருசாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. இந்த சைஸாக இருந்தால் 3 பச்சை மிளகாயை நான் அப்படியே இதில் கட் பண்ணி போடுறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு மூடிட்டு தண்ணி போடாமலே சும்மா கொஞ்சம் அரைப்போம். அதுக்கு அடுத்தது தண்ணி ஊற்றி அரைப்போம். மிக்ஸி எடுத்துக்கிட்டேன். பக்கத்துலேயே ப்ளக் பாயிண்ட் இருக்குது, ஈஸியாக போச்சு. க்ளோஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஏன் நம்ம எடுத்தோடனே அரைச்சிட்டோம் அப்படின்னா, முதல்ல அரைச்சி அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடணும். தண்ணி ஊற்றுனா கொஞ்சம் அரைகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றணும். இப்போ வந்து நான் மூடியை ஓப்பன் பண்ணுறேன். எடுத்தோம். இப்போ இந்த மாதிரி எல்லாம் ஓரமாக போயிருக்கோம். எடுத்து மறுபடியும் நடுவில் விடுறோம். தண்ணியை ஊற்றுறோம். எவ்வளோ தண்ணி ஊற்றுனேன்னு பார்த்தீங்களா, நம்மளுடைய இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எவ்வளோ இருக்கும், அந்த தேங்காய் உடைச்சக்கல்லாம் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு நான் தண்ணி ஊற்றினேன். மறுபடியும் அரைக்க போகிறேன். அவ்வளோதான், டீ குடிச்சிக்கிட்டே அரைச்சாச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம சட்னி வந்து ஊற்றி சாப்பிடும்போது தேங்காயெல்லாம் முழுசாக வரும். அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம எல்லாமே போட்டுட்டு தண்ணியை ஊற்றிடுவோம். எடுத்தோடனே தண்ணி ஊற்றிட்டு அரையும் போது என்ன ஆகுனா, அந்த தேங்காய் சில பீஸ் எல்லாம் வந்து அந்த பிளேடில் மாட்டாமல் மிஸ் ஆகி போகும். அதை தான் நம்ம தாளிச்சதுக்கப்புறம் கூட தேங்காய் பீஸ் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றுறதுனால எல்லா தேங்காயும் ஃபுல்லாக அதில் மிக்ஸ் ஆகி அரைஞ்சிரும். டீ நம்ம துபாய் ரெஸ்டாரண்ட்லேயும் இருக்குது, ஷார்ஜாலேயும் இருக்குது, அண்ட் ராசல் கைமாலையும் இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதுவும் ஃப்ரெஷ் மில்கில் 1 திரஹமில் கொடுக்குறோம் நம்ம. பாருங்கள், நைஸாக இருக்குது. இன்னொன்று வேணாலும் சுத்த விட்டுடலாம். நம்ம கொஞ்சம் ஓரமாக வந்து இருக்கிறத எடுத்து சரி பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு சுற்றுவோம். அவ்வளோ. இப்போ பார்த்தீங்களா எப்படி மையே இருக்குது பாருங்கள். இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் எடுத்துருவோம். எப்படியே செக்கு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ளேவரே பயங்கரமாக இருக்குது. நான் அந்த பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் அதுதான் வந்து இதில் கொடுக்குற ஃப்ளேவரு. மறக்காமல் போட்டு அரைச்சிருங்க. இப்போ நம்ம வந்து கட்டியாக எடுத்துட்டோம். சில பேருக்கு வந்து கட்டி சட்னி சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவீங்க. அவங்க என்ன பண்ணுங்கன்னா, இதில் தண்ணியே சேர்க்காதீங்க. லைட்டாக எண்ணெய், கொஞ்சோண்டு கடுகு, கருவேப்பிலை போட்டு லைட்டானா ஒரு போடலாம், ஒரு 2 ஸ்பூன் போட்டு தாளித்து இதில் ஊற்றிட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். நம்ம வந்து அப்படி பண்ண போகிறதில்ல. கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆக்கணும். ஏன்னா வடை சமோசா இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இதுலேயும் இருக்குது, கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுவோம். இன்னுமே நம்ம வந்து சட்னியில் உப்பு சேர்க்கல. ஏன் சேர்க்கலைன்னா, நம்ம வந்து எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்மளுக்கு எப்படியான திக்னஸ் வேணும் அதை முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே நம்ம சேர்த்துன்னு வச்சுங்களேன் கூடும் குறையும். அதனால்
ஜாரை வாஷ் பண்ணி இப்போ பாருங்கள் நான் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இந்த அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பாருங்கள் கரெக்டாக இருக்கும், பஜ்ஜி வடைக்கலாம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம உப்பு சேர்த்துணும். எவ்வளோ சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு சால்ட்டு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், உப்பு மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கலாம், எடுத்து கரெக்டாக இருக்கா இல்லை கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சால்ட்டு போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஜாரோட வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து தாளிப்பு நம்ம அடுப்பை வச்சு தாளித்து ஊற்றிக்கலாம். இதில் ஆயில் எவ்வளோ ஊற்றுறோன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில். ஊற்றியாச்சு, அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். ஓகே, கடுகு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு, கருவேப்பிலை மட்டும் ஒரு 2 காம்பு போடுறேன். கருவேப்பிலை வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும், நல்லாயிருக்கும். அடுப்பை அணைச்சிட்டு உடனே சூடாகவே இதை ஊற்றிடணும். இது பாருங்கள், இப்போ நம்மளுடைய ஒரு சட்னி முடிஞ்சது. அடுத்தது நம்ம கார சட்னி பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு பேனை வச்சுருக்கோம், அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஆயில் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றுறேன், டேபிள் ஸ்பூனு. சும்மா இது லைட்டாக வதங்கிறதுக்காக மட்டும். வெங்காயம் ஒரு 200 கிராம் வச்சுருக்கேன், சேர்க்குறேன். ஒரு 4 காஞ்ச மிளகாய், 150 தக்காளி, மூணு பல்லு பூண்டு, ஒரு 5 விரலுக்கு அடங்குற மாதிரி கொத்தமல்லி. இதை வந்து வெறும் வதக்கி சாஃப்ட் ஆக்கணும். ஃப்ளேம் வந்து லோலேயே வச்சுக்கணும், ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தீஞ்சிரும். ஏன்னா ஆயில் நம்ம கம்மியாக ஊற்றிட்டு வதக்கிறதுனால லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கணும். அப்படியே நம்ம கையோடு என்ன பண்ணுவோன்னா கொஞ்சம் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு ஃப்ளேவருக்காக. இல்லைன்னா தக்காளியும் வெங்காயத்தோட ஃப்ளேவர் வந்து டாமினேட் பண்ணும். இப்போ இது எவ்வளோ நேரமாக வதக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷமாக வதக்கிட்டு இருக்கேன், லோ ஃப்ளேமாக. அவ்வளோதான், பாருங்கள் சாஃப்ட் ஆகிடுச்சு. தக்காளி, இந்த வெங்காயம் இது எல்லாமே சாஃப்டான உடனே நம்ம அடுப்பு என்ன பண்ணுவோம், அணைச்சிரும். இப்போ இதை வந்து ஆற விடணும். இந்த மசாலாவை உப்பு சேர்க்கக்கூடாது. நான் ஏற்கனவே இந்த தேங்காய் சட்னியில் சொன்ன மாதிரி தான், நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு தான் உப்பு சேர்க்கணும், சரிங்களா? இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். இப்போ நம்ம பாருங்கள் மசாலா ஆறினோடனே அரைச்சி கொண்டு வந்துடுவோம். எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம் பாருங்கள். நம்ம அரைச்ச அரையில் அதில் இருக்கிற எண்ணெய் மட்டும் தனியாக வருது பாருங்கள். அப்படியே நம்ம இந்த பவுலில் போடுவோம். இப்போ நம்ம வந்து இதே தான், நான் ஏற்கனவே சொன்ன கணக்கு தான். நம்மளுக்கு அப்படியே திக்காக கார சட்னி வேணும்னா இப்போ நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, ஆயில், கடுகு போட்டு தாளித்து ஊற்ற போகிறேன். ஸோ அப்படியே நம்ம திக்காக வச்சுக்கலாம். திக்காக சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு, இல்லை தனியாக வேணும் நம்மளுக்கு வந்து அந்த தொட்டு சாப்பிட்றதுக்கு ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது எவ்வளோன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஊற்றுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஜாரில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய ஊற்றலை, ஒரு 100 ml தான் நான் தண்ணியை ஊற்றிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து வெரி லோ குவான்டிட்டியில் நம்ம வந்து இதை ரெடி பண்ணுறோம். அதே நேரத்தில் இந்த கேப்லேயும் நிறைய இருக்குது மசாலா. இது பாருங்கள், 100 ml தண்ணியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக இருக்கான்னு. இல்லை இதுவுமே திக்காக தான் இருக்குது, இப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுவோம்.
மொத்தத்திலே நான் ஒரு 1/4 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். அப்போ தான் எனக்கு வந்து இந்த பதம் கிடச்சிது. எடுத்து ஊற்றி சர்வ் பண்ணுற மாதிரி. இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா சால்ட்டை சேர்ப்போம். எவ்வளோ சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனோட கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறேன். இது பாருங்கள், 1/2 டேபிள் ஸ்பூனும் கிடையாது, 1/4ம் கிடையாது. மிக்ஸ் பண்ணுறோம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எந்த அளவுக்கு இது ஒரு சிம்பிள்னு பார்த்தீங்கன்னா, வெறும் வெங்காயத்துக்கு ஒரு 4 ஐட்டம் போட்டு கொஞ்சம் லேசாக எண்ணெயில் போட்டு வதக்கணும். மிக்சியில் அரைச்சோம், தண்ணி சேர்த்தோம், இப்போ தாளித்து ஊற்ற போகிறோம். அவ்வளோதான். இந்த ஜாரை ஊற வச்சுருவோம். நான் அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். பற்ற வச்சுட்டு பேன் வைக்கிறேன். இதில் அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கடுகு போட போகிறோம். ஒரு காம்பு கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். கடுகுலாம் வெடித்து செதறும் போது எடுத்து அவ்வளோதான். சிம்பிளான ஒரு கார சட்னி, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா காரத்துக்கு கார சட்னின்னு சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா நிறைய காரம் போடணும் போலுன்னு நினைப்பாங்க. இதோட நேம் கார சட்னி. லைட்டாக காரமாக இருக்கணும், ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது. ஸோ இதில் இந்த வெங்காயம் தக்காளி தான் வந்து இதோடைய கன்சிஸ்டன்சியே. அப்புறம் நம்ம இதில் என்ன சேர்த்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த காஞ்ச மிளகாய் சேர்த்தோம் 4 ஓகேங்களா. ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா 3 மட்டும் சேர்த்துக்கோங்க போதும். அப்புறம் அந்த கரம் மசாலாவோட ஃப்ளேவரும் சூப்பராக இருக்குது. இது வந்து பஜ்ஜிக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம வந்து புதினா சட்னி செய்யலாம். இப்போ இந்த புதினா சட்னிக்கு தேவையான எல்லா ஐட்டமும் எடுத்து வச்சுருக்கிறேன். புதினா சட்னினாலே என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதினா ஃபுல்லாக போட்டு அரைக்கணும் போல இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. கிடையாது, புதினாவும் அதில் இருக்கணும். அது சரிசமமான அளவில் இருந்தாலும் அதோட ஃப்ளேவர் தான் டாமினேட் பண்ணும். நம்ம இதில் வெங்காயம், தேங்காய், பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் சேர்க்க போகிறோம். பட் ஃப்ளேவர் எது டாமினேட் பண்ணோம்? புதினா தான். அதுவே நம்ம நிறைய போட்டுட்டோம்னா ஒரு மாதிரி கசப்பாக நல்லா இருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம்னா மீடியம் சைஸில் 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வெயிட்டில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் இருக்குங்க 2 வெங்காயம். ஸோ இதை நம்ம கட் பண்ணி போட்டுடலாம். ஏற்கனவே நான் வந்து தேங்காய் சட்னி அரையும்போது சொன்னேன், வெயிட்டான பொருள் தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து போடணும் ஜாரில், அப்போ தான் வந்து நல்லா அரையும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து போட்டுப்போம். அடுத்தது ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் கட் பண்ணி போட்டுடலாம். 4 சின்ன பச்சை மிளகாய், பெருசாக இருந்தால் 2 போடுங்க தயவுசெய்து. அப்புறம் தேங்காய் பத்தை வந்து சின்ன பத்தை 2 பத்தைன்னு கணக்கு வச்சுக்கோங்களேன். 1/4 தேங்காய்க்கும் கம்மியான தேங்காய். இதை கொஞ்சம் ஸ்மாலாக கட் பண்ணி போடலாம், ஏன்னா பெருசாக போட்டோம்னா சரியாக அரையாது. அடுத்தது ஒரு 3 பல் பூண்டு வச்சுருக்கேன். இது பாருங்கள், இந்த பூண்டையும் வெட்டி போட்டுருவோம், ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. சின்ன பல்லாக இருந்ததுன்னா ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி ஒரு 1 இன்ச்சு சைஸில் வச்சுருக்கேன் பாருங்கள், தோல் சீவி. இதையும் இதில் கட் பண்ணி போட்டுக்கலாம், நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா புளியில் இருக்கிற இந்த இதெல்லாமே எடுத்தாச்சு. இந்த விதைகள் எல்லாமே எடுத்துட்டு எவ்வளோன்னு இருக்குது பாருங்கள், ஒரு 1/2 லெமன் சைஸுக்கு புளி இதில் சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா வச்சு ப்ரெஸ் பண்ணுறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி. அவ்வளோதான். தண்ணிலாம் நான் ஊற்றலை, ஃபஸ்ட்டு அரைச்சி நல்லா திக்காக எடுப்போம். அப்புறம் தண்ணி தேவைப்பட்டால் போட்டு அரைப்பேன். அப்படியே சட்னியோட ஃப்ளேவரு நாக்குலேருந்து தண்ணி ஊறுதுங்க, இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணுவோன்னா அப்படியே ஒரு பவுலில் எடுத்துருவோம். நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே நார்மல் ஸ்பீடில் வச்சு அரைக்கணும், ரொம்ப ஸ்பீடில். இந்த கீழே இருக்கிற வெங்காயம், இந்த தேங்காய் எல்லாம் அரைஞ்சதுக்கப்புறம் மேலே இருக்கிற மல்லி புதினாவும் சேர்ந்து அரைஞ்சிரும். இல்லை சுத்தமாக தண்ணி கலக்கவே இல்லை. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. இது வந்து எதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். இப்படியே இந்த கண்டிஷனில் கீ ரைஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து தொட்டுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும் புதினா சட்னி. இதுக்கு தாளிப்பெல்லாம் தேவையில்லை. இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த புதினா சட்னியை வச்சு மைனீஸ் ரெடி பண்ணி ஒரு பிரெட் ஆம்லெட் வந்து நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ணுவோம்,
இதில் வந்து திக்காக வேணும்னா திக்காக வச்சுக்கலாம். இப்போ இதில் உங்களுக்கு தண்ணி வேணும்னா எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை நீங்கள் ஊற்றி மிக்ஸ் பண்ணி உப்பு எவ்வளோ தேவைப்படுமோ போட்டுக்கலாம். ஓகேங்களா? இருந்தாலும் நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ திக்காகவே ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்மளுக்கு வந்து தண்ணி மாதிரி வேணும். நம்ம வந்து அந்த சமோசா கடையில் பார்ப்போம், அந்த புதினா சட்னி வந்து தண்ணி மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வைக்கணும். அதிலே கொஞ்சம் நம்ம வந்து டேஸ்ட் அண்ட் குவாலிட்டியாக செய்ய போகிறோம். இப்போ இந்த ஜாரில் இவ்வளோ சட்னி இருக்குது, நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதில் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூனுக்கு தயிர் சேர்க்குறேன் பாருங்கள். இதில் வந்து அப்படியே தண்ணி ஊற்ற போகிறேன். ஒரு 150லேருந்து 200 ml, 200 mlனே வச்சுக்கோங்களேன். 200 mlக்கு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டேன். தயிர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். இந்த ஜார் மூடியை அப்படியே இதில் மூடும். இப்போ அதில் இருக்கிற சட்னி எல்லாமே அந்த தயிர் மோராக மாற்ற போகிறோம். அந்த தயிரை போட்டு அப்படியே சேர்ந்து வந்துடும். அவ்வளோதான், லைட்டாக, ஏன்னா சும்மா மிக்ஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ இதில் அப்படியே சேர்ப்போம். இப்போவுமே வந்து நம்ம வந்து 200 ml தண்ணி ஊற்றி அடித்து போட்டோம். இதுவே வந்து ரொம்ப திக்காக தான் இருக்குது. இன்னுமே கூட கொஞ்சம் தண்ணி நம்ம கலந்துக்கலாம். ஒரு 100 mlக்கு சேர்க்குறேன், சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். உப்பு எவ்வளோ சேர்ப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்ப்போம். பாருங்கள், அவ்வளோதான், நம்ம புதினா சட்னி ரெடி. புளிப்பு, காரம், உப்பு நம்ம சொல்லுவோம் எல்லா வீடியோலையும் கரெக்டாக இருக்குது. இது வந்து நம்மக்கிட்ட வந்து சமோசா, வெங்காயம் சமோசா கிடைக்குது இங்கே, ஆனியன் சமோசா. அது ஒரு செட்டு 3 சமோசா ஒரு பிளேட்டு. அது கூட வந்து இந்த க்ரீன் சட்னி வந்து கொடுக்குறாங்க, புதினா சட்னி. இதுலேருந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சோண்டு புதினா சட்னி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன் இதை எடுத்து வச்சேன்னா, நான் சொன்ன மாதிரி அடுத்த பிரெட் ஆம்லெட் நான் வீடியோ போடும்போது இதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். வச்சுட்டேன். நீங்கள் மொத்தமாகவே கூட அப்படியே கட்டியாகவே நீங்கள் வச்சுக்கலாம். எப்போ தேவைப்படுதோ ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டோமா, கொஞ்சம் தயிர், கொஞ்சம் தண்ணி போட்டு கலந்து, கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 15-20 நாள் கூட நீங்கள் வந்து சில்லர்லேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஃப்ரீசரில் கிடையாது. அதே மாதிரி கார சட்னி வந்து நீங்கள் ஒரு 2 நாளைக்கு சில்லரில் ஸ்டோர் பண்ணலாம். தேங்காய் சட்னி நீங்கள் என்ன தான் சில்லரில் ஸ்டோர் பண்ணாலும் அது வந்து தன்மை மாறிடும், ஏன்னா அதில் வந்து தேங்காய் நம்ம நிறையா சேர்க்கறதுனால. ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து இந்த வீடியோவே போட்டேன். ஸோ ரெஸ்டாரண்ட் யாராவது வச்சுருக்கீங்கன்னா, ஸோ இதே மாதிரி நிறைய செய்கிறீங்க அப்படின்னா அப்படியே டபுளாக பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாமல் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து சாப்பிடணுன்னு விரும்புகிறவங்களுக்கு ராசல் கைமா துபாய் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பஜ்ஜி இதெல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸ்நாக்ஸ் ஈவினிங்கில் ஸோ 3:30லேருந்து 7:30 வரைக்கும் நீங்கள் அங்கேயே வந்து சாப்பிடலாம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.